Happy Diwali! நாங்க எல்லாரும் வந்துட்டு தீபாவளி புது ரிலீஸ்க்கு கிளம்பி விட்டோம். என்ன படம் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணிக்குட்டிக்கு வந்து ட்ரான் படம் போறோம். Actually that's the Tron mode இருக்குடவா. That's the mode Tron இருக்கு actually. இப்போ வந்து இங்கிலீஷ் படம் ஒன்னு Tron ரிலீஸ் இருக்கு. அதனுடைய இமேஜ் தான் அது. சோ நாங்க வந்து டியூட் பார்க்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். பார்க்கலாம் அங்க போயிட்டு எது அமையுதுன்னு. டைமிங் தான் ஒரே கன்ஃபியூஷன்ல போய்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க புக் பண்ணல, நேரா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ மோரிஸ்வில்ல இருக்க மோரிஸ்வில் தானே பார்க்கு, மோரிஸ்வில்ல இருக்க ஏஎம்சிக்கு தான் கிளம்புறோங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்துட்டு லஞ்ச் நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் படத்துக்கு கிளம்புனோம். ஸோ இப்போ என்ன பிளான்னா படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் நைட்டு டின்னர் வந்துட்டு வெளியே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபேமிலி டைமாக ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ சாட்டர்டே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம படம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்துட்டு இது பண்ணவே முடியாது, லைக் தீபாவளி செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அது ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து தீபாவளி மண்டேவா, ஸோ மறுநாள் வந்து ஸ்கூல் இருக்குது, ஆஃபீஸ் இருக்கா. ஸோ அதனால் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே அதுமா வீட்டில் இருந்தால் தான் மறுநாள் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா இது வரைக்கும். மண்டே அதுமா படம் பார்த்தா ஒரு மாதிரி ஹெவி இதுவாக இருக்கும்ல. அதனால் நாங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டோம். நாங்கள் ஏஎம்சி தான் வந்திருக்கோம். நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண, நேர்லேயே வந்து டிக்கெட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்ஸை புக் பண்ணிவிட்டு, ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறுங்க. ஏன்னா இது வந்து தீபாவளி டைமு, நாங்கள் நிறைய கூட்டம் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் வரும்போதே ரிவ்யூவர்ஸ் கிட்ட பார்த்துட்டு தான் வந்தோம். நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்தது. சரி ஓகே, ஜென்சி கிட்ஸ் பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோம். இன்னொன்று எங்களுக்கு இந்த அடி தடி சண்டை வெட்டு குத்து அந்த மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். நாங்கள் வந்துட்டு பாப்கார்ன், இந்த பாருங்கள் பாப்கார்ன் பாக்கெட் வாங்கியாச்சு. 12:30 ஷோக்கு 12:40க்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 4 மணிக்கு ஒரு ஏதோ ஒன்று எடுங்க, ஏதோ ஒன்று டைம் ஆயிடுச்சு. ஷோ ஸ்டார்டடு. போய் உட்காந்து இன்டர்வெல்ல கூட வந்துக்கலாம் வாங்க. 12:30 ஷோ. நாங்கள் பாருங்க இப்போதான் உட்காந்துட்டு பாப்கார்னையும் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனி டியூட் படத்தில் போய் உட்காடுறீங்களாடா? C1 C2 C3 C4. ஸோ அதுதான் பாப்கார்னுக்கு வந்து சூப்பராக பட்டர். படம் லேட்டு, யாரும் வர மாட்டேங்கிறீங்க. 12:30 ஷோக்கு நம்ம 12:50க்கு போய் உட்காடுறோம். படம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஜூஸ் எல்லாம் வேலையே எடுத்துக்கோங்க. போதும் போதும். ஏண்டா வாங்க வாங்க, அவர் வேற அங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. மாம்ஸ் படம் போயிட முடியுமா? 12:50 இப்போ. அது 12:40க்கு ஆரம்பிக்குது. ஓகே, நான் படம் லேட்டு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஏஎம்சிக்கு ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா லைக் 40 மினிட்ஸ் கழித்து தான் ஆரம்பிப்போன்னு. அவங்க போட்டதே வந்துட்டு 12:30. நாங்கள் வந்து 12:50 கிட்ட தானே வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஆரம்பிச்சது. வந்ததே லேட்டு. அப்போவும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டு இன்னும் படம் லேட்டுங்க. தியேட்டரில் வர இந்த படத்தை பார்க்குறோம். பாப்கார்ன் எல்லாம் விசிற விடுறோம். ஸோ அதனால் நீங்கள் யாரனா லேட்டாக வரீங்க ஏஎம்சிக்குன்னா கவலைப்பட தேவையில்ல, அடிச்சு பிடிச்சின்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலை தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். ஆனால் ரீகல் சினிமாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஏர்லியராக ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து ஹீட்டட் சீட்ஸாக இருந்தது. நாங்கள் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு ஏஎம்சி பக்கம் வந்து, அதனால் எங்களுக்கு இந்த மறந்தே போச்சு. அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் சீட்ஸ் தான் ப்ளஸ் ஹீட்டட் சீட்ஸ். வின்டர்லலாம் வரோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. 5th October சார். இன்னி டேட் என்ன? ஸோ இந்த சீன் தான் நான் நிறைய பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில். எல்லாருமே வந்து இதை போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து சரி படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக சரி ஓகே நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு டப்பா பாப்கார்னை வந்து கிறிஷுக்கு வந்து பாப்கார்னே பிடிக்காது. நான் சதீஷானி நாங்கள் 3 பேரும் வந்து பாப்கார்னை நல்லா முடிச்சு விட்டுட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஹீட்டர். நான் தெரியாமல் ஆன் பண்ணிகிட்டே இருந்தேன்.
ஸோ பாப்கார்னை தெரியாமல் முடிச்சு விட்டுட்டோமா. அப்புறம் போகலான்னு நினச்சா சரி இன்டர்வலுக்கு வெயிட் பண்ணலான்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா இன்டர்வலே வரலங்க. அதாவது இன்டர்வல் இடைவேளைன்னு போட்டாங்க, ஆனால் நடுவில் இன்டர்வலே விடலை. ஸோ நம்மளாம் அந்த இன்டர்வலை எடுத்துக்கிட்டு வெளில வர மாதிரி தான் இருக்கும். சரி நாங்கள் வந்து சரி ஓகே கொஞ்சம் மொக்கையாக இருந்த டைமில் வெளில வந்துட்டோம். எப்படி இருந்தது? ஓகே இன்டர்வல் முடிச்சுட்டு படம் எப்படி இருக்கு? எப்படி இருந்தது? நல்லா என்ஜாய் பண்ணியா? டீசெண்டா இருந்ததா? ஓகே நடுவில் இன்டர்வல்லாம் விடல, நம்மளா தான் வந்துக்கணும். நீ வச்சுக்கிறியா? அதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிடு, குடு யா கொட்டிடு. இதை ட்ராஷ் பண்ணிட்டு புதுசு எடுத்துக்கலாம். நீங்களே வந்துட்டு ஹாஃப்வே த்ரூக்கு பாதி எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம் போன வாட்டி இதுவாகவே இல்லைல்ல, கொஞ்சோண்டு தான் இருந்தது. டைம் இல்லைன்னு போடவே இல்லை நாங்கள், இல்லாட்டி நல்லா போடுங்க. நீங்களா இல்லையா? நாங்கள் 2 பேரும் மேட்சிங் பார்த்தீங்களா? நான் அங்கேயே சொல்கிறேன் வீட்லேயே. அதுவும் வந்துட்டு அவரில் ரெட் இருக்கு, எந்தலையும் ரெட் இருக்கு துப்பட்டால. ஐயோ வாடப்பாவி என்ன. ஸோ படம் கதையை நான் லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். லைக் படம் முடியட்டும். அணிக்குட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் பொறுமை போயிடுச்சு, உட்காந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து அடிதடினா நல்லா பார்ப்பார் கண்ணை முழிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஓகே லைக் ஆவரேஜ். பசங்களோட பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை அடி, அதாவது தமிழ் புரியலன்னா ஓகே, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட வார்த்தை வருது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே மூவி எப்படி இருந்தது? என்னது மாம்ஸ் மூவி எப்படி இருந்தது? ஓகே சும்மா எப்படி இருந்தது? நடுவில் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டா ஆன மாதிரி இருந்தது. எனக்கு எண்டிங் ஆக்சுவலி பிடிக்கல. யா கொஞ்சமே இழுத்துட்டாங்க. சரி ஓகே இங்கே தான் போடுவோம். செம்ம டயர்டு மூவி பார்த்ததுல. ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம்லாம் பிளான் போட்டோம். நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு ஸ்பெஷலா எடுக்க கூடாது, அது தனி பிரைஸா. பாப்கார்ன் சாப்பிட்டு வயிற்றுல இடம் இல்லாம போயிடுச்சு எனக்கு. ஆனால் நாங்க வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுக்கலான்ட்டு. என்னடா ஏதோ ஒன்று எடுங்க. அதுதான் முடிஞ்சிச்சு. நாங்க வீட்டுக்கு ரீஃபில் எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டீங்களா பாப்கார்ன்? இதுதான்டா வெளிச்சத்தையே பாக்குறோம். எப்படி இருந்துச்சு உங்களுடைய தமிழ் மூவி? உங்களுடைய தமிழ் மூவி எப்படி இருந்தது? இந்தியன் படம் எப்படி இருந்ததுடா சொல்லு. சும்மா லவ் பாட்டு ஃபைட், லவ் பாட்டு ஃபைட் தான் இருந்தது. யா மீன்வைல் ஜான் வந்து இன்னும் பாத்தீங்களா? லவ் பாட்டு ஃபைட் ரிப்பீட் ஆம் மாம்ஸ். அத ஃபுல் மாம்ஸ் தமிழ் படத்தையே கலாய்ச்சிட்டான் போவேன். மீன்வைல் ஜான் வந்து இந்த வீடியோ பார்க்க டிஃபரண்ட் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லா தமிழ் ஆளுங்களும் உன்னை போட்டு அடிக்க சொல்றேன்டா. தமிழ் படத்தையே வந்துட்டு இது பண்ணிட்ட போடா திமிரு குடிச்சேன். அப்பா ட்ரான் மாதிரி பண்ணி ஆளுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தானே இந்த வேலை எல்லாம் பண்றீங்க. நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரையர் க்ரீக். ரேலியில வந்து பிரையர் க்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அங்க வந்து ரோட்ல வந்துட்டு ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்குது. வெயிட் அனி, ஏன் அமெரிக்காக்காரங்களுடைய இதுதான் கொண்டாடுவாங்களா ஃபால் ஃபெஸ்டிவல்? நம்ம ஊர் ஆளுங்களுடைய ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் தீபாவளியும் கொண்டாடுறாங்கல்ல நம்ம இந்த ஊர்ல. ஸோ சூப்பரா வந்துட்டு, ஆனா இது பெர்மிட் வாங்கி எங்க பாருங்க காப்ஸே வந்துட்டு ரோட வந்து பிளாக் பண்ணிட்டு பாதுகாப்புக்கும் நிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்க. ஸோ பர்ஃபெக்டா பெர்மிட் வாங்கிட்டு செம்மையா நடக்குது. ஏய் மாம்ஸ், ஃபால் ஃபெஸ்டிவல் மட்டும் தான் பண்ணுவாங்களால இந்த ஊர்ல? செம்மல நீ பவுல் எடிட் ஆமாடா, அந்த குழந்தையோட பவுல் வருதுடா.
ஸோ 2 hours சர்ப்ரைஸ். நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நடு ரோட்டில் நல்லா பிளாக் பண்ணி, அதுவும் இது வந்துட்டு மெயின் ஏரியா ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஏர்லியராக வந்திருந்தோன்னா எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. சும்மா இருட்டில் வந்துட்டு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அன்றைக்கி வந்து அது கிடைக்கலன்னு ரொம்ப அப்செட் ஆகிடலாம். நான் ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க வீட்டில், அதை தொடர்றது கூட இல்லை. ஆனால் இங்கே வந்து எல்லார் கையிலையும் இருக்குது, நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட் ஆகிட்டாரு. நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 8 போட்டிருந்தா. நாங்கள் வந்துட்டு ஐ திங்க் 6:15 அந்த மாதிரி தான் வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 8 மணிக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. யூஸ்வலாக எல்லாருமே லேட் நைட் தான் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்களா. ஸோ நமக்கு வந்து ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. வந்தோம். அதே மாதிரி டான்ஸ் அந்த சைட் போயிட்டே இருந்தது. ஒரு பாட்டு போட்டுட்டாங்க, ஒரு டிஜே மாதிரி வச்சுட்டு. ஸோ அங்கே வந்துட்டு நல்லா ஒரு டான்ஸ் பார்ட்டி அது மாதிரி இருந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு வந்து ஃபோட்டோஸ் இது இருந்தது, ஃபோட்டோ ஸ்பாட்டு, தீபாவளி மேலா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. ஸோ நான், கிரிஷ், அனிஷ் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல நின்று அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரிஷ் தான் இங்கே போகிறதா அங்கே போகிறதா ஒரே அட்டகாசம். ஸோ நல்லா இருந்தது ஃபோட்டோ ப்ராப் மாதிரி இந்த ஏரியா. அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு வேணும்னா ஃபுட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஃப்ரெண்டுடைய கடை இங்கே தான் இருக்குல்ல, ஸோ நம்ம நேராக அவங்க கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் அங்கே வந்துட்டோங்க சாப்பிட்றதுக்கு. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடல, குடிக்கிறேன் டீ. நான் வந்து பன்னீர் ஃபலாஃபல்லாம் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டேன், வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு. இப்போ என்ன நடக்க போகுது? 8 மணிக்கு ஃபயர் ஒர்க்ஸ். காலையில் 6 மணிக்கு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு. அது நீங்கள் பாத்ரூமில் போடுற ஃபயர் ஒர்க்ஸ் யாரும் இங்கே கேட்கல. எப்படி மனசு ரெஸ்டாரண்ட்டில் மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ கேவலமான ஜோக்கெலாம் அடிக்கிறீங்க? ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுமா? டியூட் படம் பாருங்க. இன்னும் அதே பழங்காலத்து மொக்க காமெடி, எங்க அம்மா காலத்து காமெடி போட்டுட்டு இருக்கீங்க. ஓடி போங்க. நாங்க வந்துட்டு படத்தை வந்துட்டு சொல்றேன். யாருக்கெல்லாம் வந்து படம் பார்க்கணும்னா நீங்க பாருங்க. நான் வந்து ஸ்பாய்லர் அலர்ட்டு. ஸோ படம் பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த கிளிப்பை வந்து பார்க்காதீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான். இவன் வந்து அந்த பொண்ணை ஓகே, இந்த பொண்ணு வந்து அந்த பையனை லவ் பண்ணுவாங்க, ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. ஸோ போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஹீரோக்கு வந்து பொண்ணை வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு போயிடும். ஹீரோ மட்டும்தான் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஹீரோ வந்து அந்த பொண்ணு இல்லாத அந்த 1 year கேப்பில் வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோயினுடைய அப்பா தான் வந்துட்டு சரத்குமார். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஸோ சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய மாமா, அதாவது அவங்க தங்கச்சியோட அவர் பேசவே மாட்டார். அது வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ், அது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? சாமியா வெடிக்குதுங்க மேல. அது தலைமையிலே வெடிக்கிற மாதிரி இருக்குல்லப்பா. சூப்பரா இருக்கு. இது மேல எல்லாம் விழாது, ஓரம் வாங்க. ஸோ நாங்க இந்த பார்க்கிங் லாட்ல இருந்துட்டு இருக்கோம். அது அந்த சைடு நமக்கு வந்துட்டு இந்த பார்க்கிங் லாட். நம்ம அங்க பெரிய பெரிய சிக்கன் சாப்பிட போனோம்ல, மலை அவரவங்க இதுல வந்து பேக் சைடுல விட்டாரு. இந்த மாதிரி பேக் சைடுல உள்ள விட்டாரு. நாங்க அப்படியே வந்துட்டோம். சாமையா இருக்குங்க. சான்ஸ் அல்டிமா இப்படி திரும்புங்க. அல்டிமேட். இல்லடா முடியலடா டேய், சமல்ல. ஸோ நாங்கள் கதை அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டுடைய கடைக்கு பின்னாடியே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான் அவங்க முதலே சொன்னாங்க. அப்படியே பின்னாடி பக்கமாக ஓடி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவங்க 2 பேரும் அத்தை பொண்ணு மாமா பையங்க, ஹீரோ ஹீரோயின். அவங்க அப்பா தான் வந்து சரத்குமார், அவங்க அந்த பையனுடைய அம்மா தான் வந்துட்டு சரத்குமாரோடைய தங்கச்சி. ஸோ சரத்குமார் வந்துட்டு ஒரு காஸ்ட் வெரி பிடிச்சவர். அதே மாதிரி ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருப்பார்.
ஸோ இந்த பையன் வந்து பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஹீரோ நோ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் 1 இயர் கேப்பில் ஹீரோக்கு லவ் வந்துடும். வந்த உடனே ஹீரோ வந்து பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லுவார். ஹீரோயின் வந்து நோ சொல்லிடுவாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து வேற பையனை லவ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குமாருக்கு பயந்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணுடைய லவரும் இவங்களும் ஓடி போகலான்னு நினைப்பாங்க. ஆனால் சரத்குமார் வந்து நோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால பெரிய ஆள்னால வந்து இந்தியாவுக்குள்ளே போக முடியாது, அவுட் சைட் இந்தியா தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கனடாவில் வேற ஒருத்தவங்க வச்சு ஆளை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கனடாவில் வந்து போகலான்னு பார்க்கும்போது பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடும் அந்த லவ்வரனால. ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஹீரோயின்காக வந்து சேர்த்து வைப்பார். இதுதான் கதை. அதை வந்து ஜென்சி டைப்பில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கல்யாணம் ஆனோடனே ஹஸ்பண்ட் மேலே லவ் வந்துடும். இதுதான் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு 90s கிட்ஸ்க்கான ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்தாலுமே வந்துட்டு லவ் கூட வந்துட்டு குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்சி கிட்ஸ்க்கான லவ் ஸ்டோரி. ஸோ டோட்டலி அவங்க வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணது ஜென்சி கிட்ஸை. ஸோ என்னால் வந்து படம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஓகேங்க, நாங்கள் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பயங்கரமாக பண்ணுறாங்கடா. போக போக ஸ்டார்டிங் கொஞ்சமா இந்த மாதிரி இருந்தது, இப்போ சடனாக பயங்கரமாக இருக்கு ஆக்சுவலி. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக 2 go ஃபுட்டு தாங்க எடுத்துகிட்டு போனோம் வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சத்தியமாக இந்த ரஷ்லலாம் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டு எங்களுடைய டின்னர் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சாஃப்ரான் ரைஸ் பவுல் வாங்கினோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக யாம் வச்சு ஒரு ஃப்ரைஸ், இது எங்களுடைய ஃபேவரட். நான் வந்துட்டு மைல்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம்க்கான ஹாட் சாஸ் வாங்கியாச்சு. ஸோ பன்னீர் அண்ட் ஃபலாஃபல் பவுல் தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஓகே, இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் சாப்பிட்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.